குட் மார்னிங். இன்னைக்கு 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ 2 மார்க்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 2 and -3 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் இருக்குது ஆல்ஃபா 2, பீட்டா வந்து -3. பாலினாமியல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x² + a + 1 × x + b. ஓகே, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. இப்போ ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். x² - sum of the root into x plus product of the root. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன பண்ணலாம்? அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? 2 - 3 போது -1 வரப்போகுது. ஆல்ஃபா பீட்டா 2 × -3 -6. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் இதை கம்பேர் பண்ணலாம். இதையும் கம்பேர் பண்ணனா நான் வரும்னு பாருங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் இந்த கொஸ்டின்ல வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் போது மைனஸ் வரணும். -a + 1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னும் போது b. சரியா? இப்போ இது கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -1. -1 = இந்த மைனஸை உள்ள தரலன்னா -a - 1. ஸோ இந்த ஏ நான் இந்த சைடு தரேன், ப்ளஸ் ஏ ஆகிடும். இது -1 இந்த சைடு வரும்போது +1 - 1. ஏவோட வேல்யூ 0 ஆகிடும். பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா × பீட்டா. ஆல்ஃபா பீட்டா அவங்களே கொடுத்துருக்காங்களா? ஆல்ஃபா பீட்டா -6 இருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா வந்து -6. பியோட வேல்யூ அதுதான். ஸோ அப்போ பியோட வேல்யூ -6. ஸோ ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் வித் ஜீரோஸ். ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா வந்து 5 - 3√2, பீட்டா வந்து 5 + 3√2. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ தானே பார்த்தோம். அந்த ஃபார்முலா x² - sum of the root into x plus product of the root. ஸோ சம் ஆஃப் த ரூட்னும் போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 5 - 3√2 +5 + 3√2. அப்போ இது ரெண்டும் போச்சுன்னா 5 + 5 10. ஆல்ஃபா × பீட்டா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 - 3√2 × 5 + 3√2. இது எதுக்கு ஃபார்முலா? a + b × a - b. a + b × a - b னா a² - b². அப்போ 5 × 5 = 25 - 3√2 whole square. அப்போ நான் வரும்னு பாருங்க. 25 - 3 3 = 9, √2² 2ன்னு வரும். 25 - 18 25 - 18 போட்டோன்னா 7ன்னு வரப்போகுது. சரியா? 7. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். x² - sum of the root 10x + 7. நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் x² - 10x + 7. Next question, if alpha and beta are the zeros of polynomial equation கொடுத்துருக்காங்க, then find the value of 1/alpha + 1/beta. இதை ஃபர்ஸ்ட் மாற்றலாம். x², இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணனா 5x - 10 = 0. சரியா? எப்பவுமே இங்கே x² தான் வரணும். 2x² டிவைடட் பை 2 பண்ணனா x² + 5/2x - 10/2 = 0. x² + 5/2x - 5 = 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். 1 + ஆல்ஃபா 1/பீட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க. ஸோ x² - sum of the root x + product of the root. இதை கம்பேர் பண்ணுங்க. அப்போனா வரும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் போது -5/2 வரும். ஆல்ஃபா பீட்டாவும் -5 வரப்போகுது. சரியா? ஸோ இதை நான் சிம்பிளாக எல்சிஎம் எடுத்து முடிச்சிடறேன் பாருங்க. இந்த ப்ராடக்ட் தானே வேணும். கீழே எல்சிஎம் வரும். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. இப்போ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா வேல்யூ இது -5/2 டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா -5. ஸோ -5/2 கீழே எது இல்லைனா 1 1/-5. -5 போயிடுச்சு அப்படின்னா இதோட வேல்யூ 1/2.
Next question now, if the sum of square of zeros of quadratic polynomial, equation கொடுத்திருக்காங்க f of x is equal to x square minus 8x plus k, sum of the squares of 0, அப்போ ரூட்ஸ் எப்பவுமே ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ sum of the squares of 0னா ஆல்ஃபா ஸ்கொயர் plus பீட்டா ஸ்கொயர் is equal to 40. find the value of k. என்ன பண்ணலாம், இதை ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாம். x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இதை கம்பேர் பண்ணோன்னா என்ன ஆகும், மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்கு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 8ன்னு வருது, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேன்னு வருது. நம்மளுக்கு கே தானே தேவை. ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கா, இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்ற மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவா. இதை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி போட்டுடலாம் பாருங்கள். நம்மளுக்கு கே தான் வேணும், ஆல்ஃபா பீட்டா தான் வேணும். அப்போ இதை மட்டும் அந்த சைடு வச்சுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த சைடு வரும்போது என்ன பண்ணிக்கலாம், மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ், அப்படி இல்லைன்னா வேல்யூஸை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூனா இருக்குது 8 இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி எவ்வளோ, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 40. 40 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவா, 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இதான் நம்மளுக்கு தேவை. 8 8 64 மைனஸ் 40 இஸ் ஈக்குவல், இந்த சைடு வந்தால் மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா பீட்டா. 24 ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ 24 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா 12. ஸோ ஆல்ஃபா பீட்டான்றது தான் கே. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 12. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த zeros of polynomial and verify the relation between the zeros and coefficient. So zeros of polynomial, x square minus 3 equal to 0 வா, x square is equal to 3 எடுத்துக்கலாம். square root on both side, square root on both side, on both side. அப்போனா ஆகிடும் அப்படின்னா x is equal to plus or minus root 3. சரியா, அப்போ ரெண்டு ஃபேக்டர்ஸ் x is equal to root 3 plus root 3 comma minus root 3. verify the relation. ரிலேஷன் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதில் ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா வந்து ப்ளஸ் ரூட் 3, பீட்டா வந்து மைனஸ் ரூட் 3யா. ஸோ சம் ஆஃப் த ரூட் அப்படின்னும் போது நான் ஆகிடும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரூட் 3 மைனஸ் ரூட் 3 0 ஆகிடும். ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும், ரூட் மைனஸ் வந்துடும், ரூட் 3 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு மைனஸ் ரூட் 3 மைனஸ் 3 வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் 0x ப்ளஸ் ஏபின்னும் போது மைனஸ் 3. சரியா, 0 போடணும்னு அவசியம் இல்லை, இந்த கொஸ்டினே அப்படியே வந்துச்சு பாருங்கள். ஸோ இன்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p from the polynomial x square plus 3x plus p if one of the zero of the polynomial is 0. ஆல்ஃபா வந்து 2 கொடுத்துருக்காங்க, பீட்டா வந்து எதுவும் தரல. சரியா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ இப்போ இந்த எக்ஸ் கம்பேர் பண்ணினா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 3ன்னு வரும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ தான் மைனஸ் 3ன்னு எடுத்துப்போம். இங்கே ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 3. சரியா, இப்போ ஆல்ஃபா தான் 2ன்னு கொடுத்துருக்காங்களா, 2 ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3, பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 2, பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த இதுதானே பி, ஆல்ஃபா பீட்டா தான் வந்து பின்னு இருக்குது, பி. சரியா, அந்த பி தான் நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம், பி வேணும்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவும் மல்டிபிள் பண்ணோம். 2 இன்ட்டு மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 1 zeros ஆஃப் த பாலினாமியல், ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு பாலினாமியல் இருக்குது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 6a இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அதர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a. என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 1 zero of the polynomial is the reciprocal of other. ஆல்ஃபா பீட்டான்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆல்ஃபாவை நம்ம ஆல்ஃபானே எடுத்துக்கலாம்,
பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் சொல்லியிருக்காங்களா, பீட்டாவை 1/ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் அப்போ. சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயர் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இங்கே என்ன வரும், 13 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6a டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. சரிப்பா, நம்மளுக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ தான் தேவை. ஏ தேவை அப்போ என்ன பண்ணலாம், சம் ஆஃப் இது ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட், இது எக்ஸ் மட்டும், சம் ஆஃப் த ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ அவங்களாம் கேட்டிருக்காங்க ஏ வேல்யூ தானே தேவை. ஸோ இது ஏன் நான் எடுத்துக்கிறேன், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். எக்ஸ் போச்சுன்னா 13 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். கரெக்டா? இப்போ இதில் பீட்டா வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, பீட்டா வந்து 1/ஆல்ஃபா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். 13 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா வந்து ஆல்ஃபான்னு எடுத்துப்பேன், பீட்டாவை 1/ஆல்ஃபான்னு எடுத்துப்பேன். சரியா? ஸோ இதை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது கொஞ்சம் பெருசாக போகும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ நம்ம பேசாமல் என்ன பண்ணிக்கலாம், இந்த பார்ட்டை கம்பேர் பண்ணலாம், இதையும் கம்பேர் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 வச்சு இதில் 2 அன்னோன் இருக்குது, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா பீட்டாவையும் இந்த பார்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதை கம்பேர் பண்ணலாமா, 6a டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஆல்ஃபாவை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், பீட்டாவை 1/ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 6a டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 6a. இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் 6a, இது ஏ ஸ்கொயர் இந்த 6a இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 6a ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0வா. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்துச்சு. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக சிம்பிளிஃபை பண்ணனா முடிஞ்சிடும். 9 இங்கே 1 எதுவும் இல்லைன்னா 1 × 9 9 மைனஸ் 6 வரணும். என்ன டேபிள்ஸ் பண்ணலாம் பாருங்கள், 3 3s are 9 ப்ளஸ் 9 தான் வரணும், ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். -3 × -3 ப்ளஸ் 9 ஆட் பண்ணும்போது -6 வந்துச்சு. அப்போ ஏ ஸ்கொயர் -3a ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஏவை காமனாக எடுத்தோன்னா a -3, இங்கே என்ன போட்டோமோ அதே தான் போடுவோம், a -3, இங்கே -3 சப்ஸ்டியூட் பண்ணால் சரியாயிடும். அப்போ a -3 × a -3 ஈக்குவல் டு 0. அப்போ a -3 ஈக்குவல் டு 0, a -3 ஈக்குவல் டு 0. a இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வருது, a இஸ் ஈக்குவல் டு 3. சரியா? ஸோ இதுலேயே நான் இன்னொரு கொஸ்டினும் சொல்லிடுறேன். a இஸ் ஈக்குவல் டு 3, அந்த d வேல்யூ, d இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. சரியா? இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 எப்படின்னு இருக்குன்னு சொல்லி, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -6, சியோட வேல்யூ 9. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவல் ரூட்ஸ் வந்தால், ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா இங்கே கண்டிஷன் எழுதுற பாருங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் இங்கே ரெண்டும் சேம் ஆச்சுல, அதனால தான் இதை நான் வெரிஃபை பண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். b ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு 9. அப்போ 36 மைனஸ் 4 9 36 மைனஸ் 36 0. சரியா? ஸோ இது மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. எப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துட்ருப்பாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் a quadratic polynomial sum and product of the sum and product of whose zeros are. அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ √3 கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -3/2 கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஜீரோஸ். ஆல்ஃபா பீட்டாவும் கேட்குறாங்க, அதோட ஈக்குவேஷனும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை ஈக்குவேஷன் ஈஸியாக முடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். எக்ஸ் ஸ்கொயரா அப்படியே போட்டுக்கலாம். சம் ஆஃப் த ரூட்னா
ரூட் டூ எக்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த மைனஸ் அப்படியே வந்துடும், -3/2. சரியா? இதை ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறேன். ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ ரூட்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் மெத்தடில் போடலாம். நான் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2x² - 2√2x -3. இங்கே என்ன வரும், இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகிருக்கும். 2√2 -3, இந்த 2 இதுக்கும் இதுக்கும் மல்டிப்ளை ஆகிருக்கும். டிவைடட் பை 2 = 0ன்னு வரும். 2x² - 2√2x -3 = 0வா? இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற ரூட்டில் வர மாதிரி இருக்கலாம். இது எப்படி கற்றுக்குங்க. 2 3s are 6, -6 வரணும், -2√2 வரணும். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன நம்பர் போட்டால் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா, √2 வரணும் இங்கேயும் இங்கேயும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு √2 × √2 2ன்னு வரும். என்ன பண்ணால் 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 6 வரும்னா 3ஆ? அப்போ ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 1. சரியா? எப்படி பண்ணான்னு பார்த்துக்கிட்டிங்களா? √2 பண்ணால் 2ன்னு வந்துடும். 2ஓட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணால் 6 வருதுன்னு பாருங்கள். அதுதான் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 3ன்னு வந்துச்சு. அப்போ நான் இங்கே 3, இங்கே 1 போட்டுக்கிறேன். 3√2 × 1√2. இங்கே மைனஸ்ன்னு வரணும். அப்போ இங்கே மைனஸ்ன்னு போட்டுக்கிறேன். -3 × √2 பண்ணனா √2 × √2 2, 2 3s are 6, -6 ஆகிடும். இதை சப்ராக்ட் பண்ணாலும் கரெக்டாக வந்துச்சு. -3√2 1√2 பண்ணால் -2√2. இப்போ இதை எப்படி எழுதிட்டு வரலாம்னா, 2x² - 3√2x +√2x -3 = 0. காமனாக இந்த 2வையும் நான் எப்படி போட்டுக்கலாம்னா, √2 × √2ன்னு போட்டுக்கலாம். x² - 3√2x +2√2x -3 = 0. இப்போ காமனாக √2x காமனாக எடுத்தனா √2 × x இருக்கும், -√2x போச்சுன்னா இங்கே 3 மட்டும் இருக்கும், ப்ளஸ் √2x -3. இங்கே இருக்கிறது அப்படியே போடுவோம், இங்கே 1 போட்டாலே போடும், = 0. அப்போ √2x + 1 √2x -3 = 0, √2x + 1 = 0, √2x -3 = 0. அப்போ √2x = -1, x = -1/√2. இங்கே வரும்போது √2x = 3ன்னு வரும், x = 3/√2. எக்ஸோட வேல்யூஸ் இதுதான். சரியா? ரூட்ஸோட வேல்யூஸ் இதுதான். ஓகே, நம்ம போட்டது கரெக்டாக இருக்கா இல்லையானோ வெரிஃபை பண்ணி பார்த்துலாம் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும், -3/2 வரணும். -1/√2 × 3/√2 பண்ணோன்னா 3 1s are 3, -3 ஆகும். √2 × 2 2. ஸோ நம்ம போட்டது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if alpha and beta are the zeros of the quadratic polynomial, then find the value of alpha cube plus beta cube. இதை ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் மாதிரி எழுதிக்கணும். x² - 3x - 4 = 0. சரியா? x² இதை ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கலாம். -α + பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இதை கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 3னே வரும். மைனஸ் போய்ட்டு 3 மட்டும் வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4. நம்மளுக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இது தேவையா? அப்போ என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா எடுத்தோன்னா ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள், எது வேல்யூ தெரியுதுன்னு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 3யா? 3 கியூப் = ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 3 × ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 3. 3² 9 × 3 27 = ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் -3 3s are 9, 9 4s are 36ன்னு வரும். ஸோ அந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். 36 27 12 13, ஸோ 63. ஆன்சர் வந்து 63. ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபோட வேல்யூ
63. Next question, if one zeros of the polynomial is square of other. அப்போ ஒன்று வந்து ஆல்ஃபானா இன்னொன்று வந்து அதோட ஸ்கொயர், அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அண்ட் ஜீரோஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் கே. இப்போ இதில் கம்பேர் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. அப்போ எக்ஸ் மைனஸ் எதாக இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே பீட்டா தான் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 6. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ கே ப்ளஸ்ல இருக்குது, அப்போ கே. இப்போ இது ஆல்ஃபா கியூப் இஸ்கல் டு கேன்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா கியூப் இஸ்கல் டு கேன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதை வந்து நான் கியூபாக எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் இதுக்கு ஹோல் கியூப் எடுத்தேன்னா a plus b ஹோல் கியூப் ஃபார்ம்லாம் ஏற்கனவே ஒரு சம் போட்டோம் பாருங்க. a plus b ஹோல் கியூப்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்டூ a ப்ளஸ் b. சரி, அந்த ஃபார்ம்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் பாருங்க. a கியூப் ஆல்ஃபா கியூப் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த பீட்டாக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்டூ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோமா, ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் தான் கியூப் பண்ணுவோம். அப்போ இந்த சைடும் கியூப் பண்ணுவோம், 6 கியூப். இப்போ இதில் தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ஃபா கியூப் இதோ இருக்கலாம், இதோட வேல்யூ கே. இதை வந்து என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பவர் 6ன்னு போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை போட்டுக்கலாம். 3 ஆல்ஃபா கியூப் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே இருக்கா, இதே மாதிரி இதோட வேல்யூ 6 ஈக்குவல் டு 6 கியூப். 6 6 36 இன்டூ 6 6 36 80 19 21 216. கே ப்ளஸ் இதை வந்து ஆல்ஃபா கியூப் இன்டூ ஆல்ஃபா கியூப்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 இன்டூ ஆல்ஃபா கியூபோட வேல்யூ கே. சரி, ஆல்ஃபா கியூபோட வேல்யூ கே இன்டூ 6 ஈக்குவல் டு 216. ஸோ ஆல்ஃபா கியூபோட வேல்யூ கே தானா. அப்போ இதுவும் கே இன்டூ கே ஸ்கொயர்னு ஆகிடும். கே ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் 3 6 ஆர் 18k. 18k இஸ் ஈக்குவல் டு 216. கே ஸ்கொயர் ப்ளஸ் 19k மைனஸ் 216. இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். 216 ஈக்குவல் டு 0 மைனஸ் 216. இங்கே வந்து 19 வரணும். இதை எப்படி பண்ணலாம்னா 216 2 டேபிள்ஸில் பண்ணிட்டு வரேன். 2 10s are 21, 2 8s are 16, 2 5s are 10, 2 4s are 8, 2 2s are 4, 1 2 7s are 3 9s are 3 3s are. இப்போ இது மூணுத்தையும் 2 2s are 4 4 2s are 8 into 3 3s are 9 3 9s are 27. ரெண்டுத்தை டிஃப்ரென்ஸ் பண்ணால் வருது. சரியா? ஸோ 27 8 மைனஸ் பண்ணாலே வரும். 27 மைனஸ் 8 மைனஸ் 216 இங்கே பண்ணும் போதும் 19 வரும். ஸோ கே ஸ்கொயர் ப்ளஸ் 27k மைனஸ் 8k மைனஸ் 216 ஈக்குவல் டு 0. கே காமனாக எடுத்தனா கே ப்ளஸ் 27. இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். கே ப்ளஸ் 27 இங்கே என்ன பண்ணோம், மைனஸ் 8. 27 இன்டூ 8 பண்ணால் 216 வந்துடும். இப்போ கே மைனஸ் 8 கே ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. கே மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. கே ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 0. அப்போ கேவோட வேல்யூ 8, இங்கே வந்து மைனஸ் 27. கே இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 27. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4k மைனஸ் 5k, சம் ஆஃப் த ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு த ட்வைஸ் தேர் ப்ராடக்ட். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த ப்ராடக்ட். இதை கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயர் தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே கே இருக்குது. அப்போ டிவைட் பை கே பண்ணோன்னா x square plus 4 by kx minus 5 by k into k வா, இந்த k போயிடும். அப்போ x square minus sum of the root alpha plus beta x plus product of the root. இதை கம்பேர் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷனோட ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூனா வருது அப்படின்னா மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கா, மைனஸ் வரும். 4 by kன்னு வந்துடும். ப்ராடக்ட் மைனஸ் 5 அவங்க கொடுத்ததில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா
alpha plus beta is equal to 2 times of alpha beta வா alpha plus beta வா minus 4 by k ன்னு போட்டுக்கலாம். next இங்க இதுனா வரும் 2 times of beta போது alpha beta போது minus 5 minus cancel பண்ணிடலாம். 4 is equal to 10k, k is equal to 4 by 10, 2 2s are 2 5s are, அப்போ k ஓட வேல்யூ 2 by 5, k ஓட வேல்யூ 2 by 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், ab are the zeros, alpha beta எடுப்போம், அதுக்கு பதில் ab ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதான் வந்து zeros of the polynomial. Find the value of k such that a plus b whole square minus ab is equal to 24. ஸோ இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் k ஈக்குவல் டு 0வா, எப்பவுமே 2 வரக்கூடாதுல, டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 5/2x ப்ளஸ் k by 2 ஈக்குவல் டு 0. கம்பேர் பண்ணுங்க, x ஸ்கொயர் மைனஸ் இங்கே a ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம், a ப்ளஸ் பி சம் ஆஃப் த ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அப்போ minus 5/2 வரும். a ப்ளஸ் பி வேல்யூ a இன்டூ பியோட வேல்யூ k by 2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, அப்போ a ப்ளஸ் பிக்கு பதிலாக போட்டுக்கலாம் minus 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபிக்கு வந்து k by 2. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. 24 இதை வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 25/4 மைனஸ் k by 2 is equal to 24. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா நம்மளுக்கு 4 2க்கு வந்து 4 தான் வரப்போகுது, 25 அப்படியே வந்துடும், மைனஸ் 2k is equal to 24. இந்த 24 இந்த சைடு வந்துடும். 4 4s are 16, 4 2s are 8, 9 96. 25 minus 2k is equal to 96. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 25 minus 96 is equal to 2k. அப்போ minus 96 25 இதில் போச்சுன்னா என்ன வரும் பாருங்க, 96ல் 25 போச்சுன்னா 96ல் போச்சுன்னா 171. சரியா, இப்போ minus 71 equal to 2k. அப்போ k is equal to minus 21/2, k is equal to minus 71/2. Next question, if alpha and beta are the zeros of equation கொடுத்துருக்காங்க x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கே. நெக்ஸ்ட்டு அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ரூட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இதோட ஜென்ரல் ஃபார்மேட்டை கம்பேர் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கே நான் ஒரு ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1ன்னு வரப்போகுது, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேன்னு வரப்போகுது. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை சால்வ் பண்ணி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிடலாம், முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். 3 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் இன்டூ 2 பண்ணனா ஆகும் பாருங்கள், 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா 1 × 2 2ன்னு வரப்போகுது. சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அப்போ இது போயிடும். 3 - 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2. சரியா, ஸோ 3 - 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வந்துச்சு. இதை வச்சு பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1, இது -2 ப்ளஸ் பீட்டா 1. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 -2 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ், அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. சரியா, அப்போ கே தானே வேணும் கொஸ்டினில். கேன்றது ஆல்ஃபா இன்டூ பீட்டா, ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். -2 × 3, கே இஸ் ஈக்குவல் டு -6. நம்மளுக்கு தேவையானது இதுதான், கே இஸ் ஈக்குவல் டு -6. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல். பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் எது வேணால் தரப்போம். பி ஆஃப் எக்ஸ்னா கொடுத்துருக்காங்க x² - k இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கே ப்ளஸ் 1. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. போன சம் மாதிரியே தான் இருக்குது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அதே மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டூ பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சிம்பிள் x², இந்த எக்ஸு அப்படியே கூட வச்சுக்கலாம், ஜென்ரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணிக்கலாம். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இது வரைக்கும் பார்த்த எல்லா சம்முக்குமே இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ x² அதே தான் வரப்போகுது, இங்கே மைனஸ் இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக போட்டுக்கலாம், k -6 வரப்போகுது. ஆல்ஃபா பீட்டாக்கு k + 1 வரப்போகுது. அது ரெண்டும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பாருங்கள்.
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதில் கே மைனஸ் 6 கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு போட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதில் கே ப்ளஸ் ஒன் கொடுக்குறேன். இப்போ நம்ம இது மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். கே கேன்சல் ஆகிட்டு சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் வே தான் யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஒரு எரர் இருக்குது. இங்கே 2Kன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. ப்ளஸ் 2K + 1 அப்படி தான் வரும். அப்போ இந்த கொஸ்டின்லேயே 2Kன்னு வந்திருக்கும். 2K + 1ன்னு இருக்கும். இங்கேயும் 2K + 1ன்னு இருக்கும். இங்கேயும் 2K + 1ன்னு தான் இருக்கும். இப்போ இது கரெக்டான ஆன்சர்ஸ் வந்துடும் பாருங்கள். இந்த கேவை நான் இங்கே சேர்த்துட்டு வந்துடுறேன். -6 அப்படியே இருக்கட்டும். இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 ஆகும். 2K - K 2K - K வந்து கேவாயிடும். -6 - 1 -7. ஸோ K = -7. சரியா, கொஸ்டினில் இங்கே 2Kன்னு இருக்குது. அப்போ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்னா, if alpha and beta are the zeros of quadratic polynomial, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² - 6x + y, find the value of y. எதை வச்சுன்னா 3α + 2β = 20. y கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஜென்ரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணுங்கள். x² - sum of the root into product of the root. ஸோ சம் ஆஃப் த ரூட்டோட வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு y. சரியா, இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணால் கிடச்சிடும். 1 2 ஈக்குவேஷன் 1 அப்படியே எடுத்துக்கிறேன். 3α + 2β = 20. ஈக்குவேஷன் 2 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2α + 2β = 2 6 are 12. சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைனஸ் போச்சுன்னா 3 - 2 ஆல்ஃபா = 20ல் 12 போச்சுன்னா 8. ஆல்ஃபாவோட வேல்யூ 8. ஸோ இதை வச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 6. ஆல்ஃபா வந்து 8 + பீட்டா = 6. அப்போ பீட்டா = 6 - 8. பீட்டா வந்து -2. நம்மளுக்கு y தானே தேவை. yன்றது ஆல்ஃபா × பீட்டா. y = ஆல்ஃபா வந்து 8, இது -2. 8 2s are 16. y = -16. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் P and Q. P and Q எப்படி இருக்கும் கேட்குறாங்க. எத்தனை டைம்ஸ் அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க. இஃப் 1 0 is 37 times the other, 30 times the other, அப்போ பீட்டா = 37 times of alpha. எப்படி எடுத்துக்கலாம், 37 times of alpha. So the equation x² + px + q. இது ஜென்ரல் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணலாம். x² + sum of the root into x plus product of the root. வேறு என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ x ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ sum of the root, இங்கே sum of the root minus product of the root into x. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் போது -pன்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து க்யூன்னு வரப்போகுது, ப்ளஸ் க்யூன்னு வரப்போகுது. இப்போ இந்த பீட்டாக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன். 37 ஆல்ஃபா = -pன்னு எடுத்துக்கிறேன். 37 + ஆல்ஃபா 38 ஆல்ஃபா = -p. ஆல்ஃபா = -p/38. சரியா, இங்கே அதே மாதிரி பீட்டா ஆல்ஃபாக்கு பதில் 37 ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்கலாம். 37 ஆல்ஃபான்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ -p/38, பீட்டாவோட வேல்யூவா 37 ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்கிறேன். 37 ஆல்ஃபா = q. சரியா, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா வேல்யூ தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபாவுக்கு பதில் இதை போட்டேன், பீட்டாவுக்கு பதில் 37 ஆல்ஃபான்னு போட்டேன். நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன் -p 37/38. ஆல்ஃபாவோட வேல்யூ அகைனாக வரப்போகுது. -p/38 = q. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 37p² / 38² q. 38 × 38 பண்ணிடலாம். 38 × 38 பண்ணால் 8 8s are 64, 3 8s are 24, 24 + 6 30, 3 8s are 24, 2 3 3s are 9 10 11, 4 4 4 1. அப்போ 37p² = q × 38² வந்திருக்கும். 37p² = q 38² தான் 144 144.
இப்படியே விட்டுலாம். அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1,444 times by 37. ஸோ இதுக்கான ரிலேஷன் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the zeros of quadratic polynomial கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 into எக்ஸ் ப்ளஸ் பி, ரூட்ஸ் அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர். ஆல்ஃபா வந்து 2, பீட்டா வந்து -3. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ கியூ ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ இது கூட கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட் இதில் வேல்யூவாக கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம அதையே போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானும் போது -1, ஆல்ஃபா இன்டூ பீட்டானும் போது -6. அதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -1, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 எக்ஸை, இது வந்து -6. சரியா? ஸோ இப்போ இதை கூட கம்பேர் பண்ணோன்னா இதை 1ன்னு வச்சுட்டு இதை 2ன்னு வச்சுட்டு அப்படியே கம்பேர் பண்ணலாம் பாருங்கள். இங்கே எதுவும் இல்லைன்னா 1. அப்போ ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும், பி இஸ் ஈக்குவல் டு -6ன்னு வரப்போகுது. அப்போ ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ -6. இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஏ கியூப் வந்து 0 கியூப் 0, பி ஸ்கொயர் -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1, 36 ப்ளஸ் 1 37. சரியா? ஸோ ஈக்குவேஷன்ஸை அப்படியே கம்பேர் பண்ணி போட்டோம். இன்னொரு முறை பார்த்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூஸ் அப்படியே போட்டு ஆல்ஃபா பீட்டா கொடுத்ததால அந்த ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்போ 37 வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், if P and Q are zeros of quadratic polynomial, P and Q are the zeros of polynomial. அப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் -1னா இதை நான் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு எடுத்தேன் அப்படின்னா a plus b into a minus b na a plus b into a minus b equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ அந்த சைடு வந்துச்சுன்னா 1, இது -1 ஆர் +1 வரப்போகுது. சரியா? அப்போ பி கியூவோட வேல்யூ தான். ஸோ பியோட வேல்யூ வந்து -1, கியூவோட வேல்யூ வந்து 1. தென் ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros. அப்போ ஆல்ஃபா வந்து 2p/q, பீட்டா வந்து 2q/p. இதை வச்சு இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் whose zeros are. இந்த ஜீரோஸ் இதுதான் புது ஈக்குவேஷனுக்கு, இதுதான் ஆல்ஃபா, இதுதான் பீட்டா. பிக்யூ வேல்யூ தெரியல, பி வந்து -1, கியூ வந்து 1. அப்போ -2 ஆல்ஃபான்றது, பீட்டானும் போது கியூவோட வேல்யூ 2 இன்ட்டு கியூவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1. இப்போ பீட்டா -2 வருது. அவங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே தேவை. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்னா -2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் -2 இன்டூ -2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் -4 ப்ளஸ் 4 ஆகிடும். -4 இன்டூ -2 இன்டூ -2 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் இதுதான். x² + 4x + 4 = 0.